சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. திமுகவின் முக்கிய அமைச்சர் அதிமுகவில் இணைந்தார். முன்னாள் மத்திய இணையமைச்சர் மு.க. அழகிரியின் தீவிர ஆதரவாளராக இருந்த PM மன்னன் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. யார் இந்த மன்னன் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். திமுகவில் மு.க. அழகிரிக்கு செல்வாக்கு இருந்தபோது மதுரை மாவட்டத்தில் முக்கிய முகமாக திகழ்ந்தவர் அவரது வலதுகரம் மு.க. அழகிரி. திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையிலும் அவருடனே இணையராக இருந்தவர் மன்னன். ஒரு காலகட்டத்தில் மதுரை திமுக என்றாலே அழகிரியின் கோட்டை என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இன்று அவரது சாம்ராஜ்யம் சரிந்து விட்டது என்றே சொல்லலாம். 2014ஆம் ஆண்டு மு.க. அழகிரிய முன்னாள் முதல்வரும் திமுக தலைவராக இருந்தவருமான மு. கருணாநிதி கட்சியில் இருந்து நீக்கினாரே, அதோடு சரிந்ததுதான். கருணாநிதியின் இருந்தவரை எப்படியாவது திமுகவில் இணைய அழகிரி முட்டி மோதி பார்த்தார். ஆனால் திமுக பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் இறப்புக்கு பிறகு அழகிரி திமுகவில் மீண்டும் இணைய போகிறார் என்றெல்லாம் பேச்சுக்கள் அடிபட்டன. மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்பு விழாவுக்கு கூட மு.க. அழகிரிக்கு அழைப்பிது சென்றது. ஆனால் அவர் தனது மகன் தயா அழகிரியையும் மகள் கயல்வியையும் அனுப்பி வைத்தார். அடுத்தடுத்து உதயநிதி அழகிரியை சந்தித்து மருத்துவமனையில் இருந்து தயா அழகிரியை முதல்வர் நேரில் சென்று பார்த்தது, ஒரு பள்ளி விழாவில் தனது அண்ணனுடனான நினைவுகளை முதல்வர் பகிர்ந்து கொண்டது என நடந்தது. இந்நிலையில் மு.க. அழகிரி அரசியலிலிருந்து ஒதுங்கியே இருந்து வருகிறார். இதனால் அவருடன் இருந்த ஆதரவாளர்கள் ஸ்டாலின் பக்கம் சென்று விட்டனர். அவர்களில் முக்கிய ஆதரவாளரான PM மன்னன் அதிமுகவில் இணைய போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. திமுகவில் இணையாமல் அதிமுகவில் மன்னன் இணைவது ஏன் என்பது குறித்து தகவல் அறிந்த வட்டாரங்களை கேட்டோம். அதற்கு அவர்கள் கூறுகையில், கடந்த 2021ஆம் ஆண்டு கன்னியாகுமரிக்கு முதல்வர் சென்றிருந்த போது அவரை சந்தித்த மன்னன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அப்போது அவரை கட்சியில் சேர்ப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதல்வர் அதை செய்யவில்லை. இந்த நிலையில் அண்மையில் முதல்வர் ஸ்டாலின் மன்னன் திண்டுக்கல்லில் சந்தித்து பேசினார். அப்போது முதல்வரிடம், என்னை அதிமுக பாஜகவில் இருந்து கட்சி பணியாற்ற அழைக்கிறார்கள், ஆனால் திமுகவில் இருப்பதிலே உறுதியாக இருக்கிறேன் என சொல்லி பார்த்தாராம். அவர் முதல்வரை சந்தித்து 35 நாட்களாக போகிறது. இதுவரை எந்த ஒரு கிரீன் சிக்னலும் முதல்வரிடமிருந்து மன்னனுக்கு கிடைக்கவில்லை. ஏற்கனவே 12 ஆண்டுகளாக அரசியல் வாழ்க்கையில் முடங்கியிருந்த நிலையில் இப்படியே போனால் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என கருதிய மன்னன் அதிமுகவில் இணைய முடிவு செய்திருக்கிறார். அதனால் திமுக தற்போது ஆட்டம் கண்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது.